வணக்கம். இன்னைக்கு அக்னி சிறகையில் வந்து யார் கதையை பார்க்க போகிறோம்னா, பாகிஸ்தான் உளவாளி செக்மத் கான் அவங்க கதையை பார்க்க போகிறோம். முதல்ல வாஸ்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பாடம் எடுத்தேன்னு இது முன்னோக்கியே ஒரு தடவை எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்குலாம் இந்த கதை தெரியாது, அதனால் திரும்ப எடுத்தேன். ஓகேவா? செக்மத் கான் காஷ்மீரை சேர்ந்த பணக்கார முஸ்லீம் தொழிலாளர் ஹெடாய் கான் பஞ்சாபி இந்து பெண்ணான தேஜாஸ்வரி ஆகியோரின் மகன். செக்மத் கான் இவரது தந்தையின் கடைசி ஆசைப்படி இந்திய உளவுத்துறை மூலம் பயிற்சி பெறுகிறார். பாகிஸ்தான் இராணுவத்தில் உயர் அதிகாரியாக இருக்கும் ஒருவரின் குடும்பத்திற்கு மருமகள் ஆகிறாள். பாகிஸ்தானில் இருந்தபடியே ரகசிய தகவல்களை சேகரித்து இந்தியாவுக்கு தகவல் அனுப்பி வைக்கிறார். குறிப்பாக பாகிஸ்தான் கடற்படையின் INS விக்னான் கப்பலை தாக்கும் திட்டத்தை முறியடிக்க இவர் அளித்த தகவல் உதவியது. இவரது ரகசியங்கள் பாகிஸ்தானில் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அவர் பல ஆபத்தான தருணங்களை சந்தித்தார். பின்னர் கர்ப்பிணியாக இருந்த செக்மத் கான் இந்தியா திரும்பினார். இப்போ இவங்க வரலாறு நம்ம பார்க்க போகிறோம்னா, செக்மத் கான் கதை நம்மளுக்கு மெயினாக தெரிய வர்றதுக்கு மெயின் காரணம் யார் அப்படின்னா, இது வந்து ஹரீந்தர் சிங் அப்படிங்கிறவர் தான் இது தெரியறதுக்கு காரணம். இவங்க கதை தெரிஞ்சதுக்கு காரணம். இப்போ அவர் வந்து இந்த காஷ்மீரில் வந்து இந்த படை பார்த்தீங்களா, இராணுவ படை, அதில் வந்து இந்திய படை மூலயமா இவர் வேலை பார்த்துருக்காரு. அப்போ வந்து இவர் காஷ்மீரில் உள்ளவங்கலாம் சொல்லியிருக்காங்க, நீங்களாம் என்ன இந்த கார்கில் போர் நடந்துச்சுலாம், நீங்களாம் அப்போ என்ன கவனமாக இருந்தீங்க, உளவாளிகள்லாம் என்ன பண்ணீங்க, கார்கில் போர் நடக்கிற வரைக்கும் என்ன உளவாளி இந்திய உளவாளிகள்லாம் அப்படின்னு கொஞ்சம் சத்தம் போட்டுருக்கான். யார்? ஹரீந்தர் சிங் அப்படிங்கிறவர் சத்தம் போட்டுருக்காரு. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் வந்து, நீங்கள் உளவாளினா எல்லாரையும் அப்படி சொல்லக்கூடாது, எங்கள் அம்மா வந்து நேர்மையாக இருந்தாங்க அப்படின்னு, உங்கள் அம்மா யார் அப்படின்னு சொன்னோன்னு செக்மத் கான் அப்படின்னா. இப்போ அந்த அவசரத்துலேயே வந்து அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கல, அப்படியே அவன் ஊருக்கு கிளம்பி போயிட்டான், நாட்டுக்கு போயிட்டான். அப்புறம் இவன் வீட்டில் போய் சிந்திச்சு பார்த்துருக்கான், யார் அந்த செக்மத் கான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ஆவலாக இருந்தது. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான், அவங்கள தேடி கண்டுபிடிக்கிற வேலையாகவே அலைஞ்சிருக்கான். அப்படியே அலைஞ்சி அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான். அவங்க இருக்குன்னா அவங்க வந்து பஞ்சாபில் வந்து சும்மா ஒரு கிராமத்தில் இருந்திருக்காங்க. அப்போ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள பேட்டி எடுக்காரு. அவங்க கூட பயணித்து கரெக்டாக 8 வருஷம் அவங்கள பற்றி ஃபுல் தகவலையும் சேகரிச்சிருக்காரு. அது மெயினாக இந்த கதை மெயின் வெளிவர காரணம் அப்படின்னா ஹரீந்தர் சிங் அவர் தான் மெயின் காரணம். அவங்க கூடயே பயணிச்சுட்டு அவங்க வாழ்க்கை வரலாறு கேட்டு அவங்க அனுமதியோடு வந்து காலிங் செக்மத் கான் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இவங்ககிட்ட அனுமதி கேட்டு தான். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்னோட புகைப்படமாக வேறு எதுவுமே வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புகைப்படமாக வெளியிட அவங்க ஃபோட்டோ எதுவுமே வெளியிடவே இல்லை. பேருமே இதை மாற்றி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ கோட் நேம் இருக்கும் தெரியுமா, உளவாளிகளுக்கு ஒரு கோட் நேம் இருக்கும், அந்த கோட் நேம் தான் செக்மத் கான். அதை தான் அவங்க கதையாக வச்சு எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு உண்மை சம்பவம். நேரடியாக அவங்கள பார்த்து 8 வருஷமாக அந்த அவங்களுக்குள்ள ஃபுல்லாக கதையும் தெரிஞ்சு டீட்டெயிலாக அனுப்பிச்சு காலிங் செக்மத் கான் அப்படின்னு எழுதிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவங்களோட வரலாறு நமக்கு தெரிய வருது. அப்போ இவங்க யாருன்னா, இவங்க அப்பா வந்து பெரிய பணக்காரன். பெரிய பணக்காரனா வந்து இந்த பாகிஸ்தானில் இருப்பாங்கலாம், அவங்களுக்கு வந்து கோட் சூட்டு அப்படி வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க. அதே மாதிரி பண்ணி இந்த உளவு வேலை பார்த்துருக்காரு. உளவாளின்னா தெரியுங்களா, அந்த மாதிரி வேலை அவர் பார்த்துருக்காரு. அது வந்து இப்போ நம்ம செக்மத் கானுக்கு அந்த வேலையோ எதுவுமே விவரம் தெரியாது. அவங்க ரொம்ப ஜாலியாக நம்மளே மாதிரி தான். 1960 வந்து காலேஜில் வந்து ரொம்ப ஜாலியான பெண்ணா, கவிதை எழுதுறது, பாட்டு, டான்ஸு அப்படின்னு ரொம்ப ஜாலியாக எப்பவும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு ஒரே ஜாலி தானா. அவங்களுக்கு தெரியாது நம்ம எதிர்காலம் எப்படி என்ன ஆகுதுன்னு தெரியாதான். திடீர்னு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து கேன்சரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. அப்போ அவர் படுக்கையாக இருக்கும்போது அவர் அப்பா வந்து சொல்றாரு, நான் வந்து கோட் சூட் விற்று பண்ணுற ஆள் மட்டும் கிடையாது, நான் வந்து ஒரு உளவாளி, இந்திய உளவாளி. அது உனக்கு அப்பா அவருக்கு திடீர்னு இந்த நியூஸ் கேட்டால் அவனுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சான். சராசரியாக நம்ம அப்பா இந்த வேலை பார்க்காங்க அப்படின்னு தான் உளவாளின்னு தெரிஞ்சோன்னு இதாச்சு. அப்போ எனக்கு வந்து இப்படி ஒரு வியாதி வந்துட்டு, இப்போ வந்து இந்தியாவுக்கு ரொம்ப எதிரிகள் இருக்காங்க, நிறைய சதித்திட்டம் நடக்க தடுக்கணும்னா நம்ம மூலயமா ஒரு உளவாளி தேவைப்படுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ நீ வந்து அந்த பணியில் சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்காரு. அப்போ இது வந்து என்னோட கட்டாயத்துக்காண்டி இல்லை, உன்னோட விருப்பத்துக்கையும் பார்க்கணும். இப்போ 3 நாள் டைம் எடுத்துக்காரு செக்மத் கான். செக்மத் கான் இதுக்கு இடையில வந்து ஒரு பையனை காதலிச்சிருக்கா, அபினவ் அப்படிங்கிற ஒரு பையனை காதலிச்சு அவங்க கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்காங்க. இது எப்படியா நம்ம அப்பாட்ட போய் சொல்லணும் அப்படிங்கிற நேரத்தில் வந்து இவர் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ காதலா கல்யாணமா நாடா இப்படியே 3 நாள் அப்படியே குழப்பிட்டு உறுதியாக ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு 3 நாள் கழிச்சு எவ்வளோ அழகும் அழுதுட்டு, அப்பா எனக்கு வந்து நாடு தான் முக்கியம், நான் வந்து சேர்ந்துக்கிறேன், உளவாளியே சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லி சத்தியம் கொடுத்தான். அதுக்கப்புறம் அப்போ சேரணும்னா சாதாரணமாக சேர முடியாதுதான். அப்போ இவரோட ஃப்ரெண்டு வந்து பாகிஸ்தானில் வந்து ஒரு அதிகாரியாக இருக்கார்.
அவர் பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள கல்யாணம் முடிச்சு அவங்க மருமகளாக உள்ளே போடுற மாதிரி அப்படி செட் பண்ணி அப்புறம் அவருங்க மகனை கல்யாணம் முடிச்சிருக்கா. கல்யாணம் முடிச்சு அங்கே உள்ள என்ன நடக்கு என்ன யாரு அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அது எப்படின்னா இந்த கல்யாணம்னா முடிக்கிறதுக்கு நோட்டி இவளுக்கு பயிற்சி கொடுக்கப்படுது. எப்படின்னா இந்த உளவுத்துறைக்குன்னு ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. அப்போ வந்து துப்பாக்கி சுடுறது, அதுக்கப்புறம் எல்லா வில்வித்தை எல்லா சண்டை எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. பின்னாடி ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள எப்படி அடிக்கணும், முன்னாடி மட்டும் கண்ணன் கூட பின்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எப்படி தாக்குறது அப்படி ஒரு அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அவள் அப்படியே இந்த சொல்லிக் கொடுக்குற ரொம்ப ஏதாவது சொல்லி கொடுத்தே இருக்கும்போது பின்னாடி தாக்கணும்னா அவள் வந்து என்னடா இது அப்படின்ட்டு இருப்பாள். கடைசி வந்து சொல்லி கொடுக்கவே தெரியாமல் பின்னாடி யாரோ தவறான அவள் குத்தி தூக்கி போட்டுருவான். அப்போ அவன் கை தட்டான். அப்போ இப்போ தான் நீ முழுமையாக வந்து என்னோட பயிற்சியை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்க கை தட்டிட்டாங்க. அப்போ வந்து ஸ்பீக்கரை எங்கே வைக்கிறது, எப்படி நம்ம வந்து தகவல்களை அனுப்புறது எல்லாமே விவரமாக சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவங்கள்ட்ட இவர்கிட்ட செக்மெண்ட் கட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, எமோஷ்னலுக்கு இடமே கிடையாது. எமோஷ்னலாக நம்ம வந்து என்னதான் எமோஷ்னலுக்கு இடமே கொடுத்தாங்க, ஃபுல்லாக நம்ம நாட்டுக்காண்டி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், ஒரு செம்பு கம்பி மாதிரி வச்சுக்கிறத வச்சு கொடி கட்டுவாங்க தெரியுமா மச்சில், அந்த செம்பு கம்பி அப்படியே கொடி கட்டுற மாதிரி அப்படியே இழுத்து வந்து அப்படியே அந்த லைனை அப்படியே கொண்டு வந்து பாத்ரூமில் அப்படியே ஜாயின் பண்ணி வச்சுட்டு இப்படி ஒரு கட்டமாக ஒன்று இருக்கும். அது எப்படி தகவலை அனுப்புனா அது அங்கே நியூஸ் அப்படி போகும். அப்படி யாருக்குமே தெரியாது, மறைச்சு தான் பேசணும். அப்போ எப்படி ஒரு வாழ்க்கையாக இருக்கும், ஐயோ பார்த்துருவாங்களோ அப்படி தானே இருக்கும். அப்போ குடும்பத்தில் ஒவ்வொன்றா நடக்கிறத பூரா அந்த தகவல் அனுப்பணும். அப்புறம் வந்து அங்கேயே கடைகள் இருக்கும், இந்த பூக்கடை அந்த கடைகள்லாம் இருக்குன்னா அங்கே போய் அங்கே இருந்து ரகசியமாக பேசுவாங்க. ரகசியமாக பேசணும்னா யாருக்குமே தெரியாத மாதிரி துணி அனுப்புங்க அப்படின்னா அதுக்கு வேறு கோடு வேடு அப்படி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ரகசியமாக ஃபோன் பேசுகிறது. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இவன் வந்து எல்லாத்தையும் எளிமையாக பழகி டக்குன்னு எல்லாருக்கும் பிடிச்சி போகிற மாதிரி ஆகிடுச்சு. அப்போ வந்து இந்த பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் மனைவிகள்லாம் இருப்பாங்கன்னா அவங்க குட்டி குழந்தைங்கள்லாம் இருக்குங்களா, அந்த பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ சரி அப்படின்னு போயிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ அது எது மூலயமா நம்ம உள்ளே போய் அங்கே உள்ள தகவலை சேகரிக்கணும்னா பாகிஸ்தானில் உள்ள அதிகாரிகள் இருப்பாங்கல்ல தகவல்களை அவங்க பாட்டு சொல்லி கொடுக்க மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே போகிறது. அப்புறம் ஒரு சின்ன மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்களாம் போனோன்னு இந்த ஃபைல்களை பார்க்குறது வைக்கிறது அப்படி வந்து ரகசியமாக பார்க்க வைக்க. அப்போ திடீர்னு இருக்கையில் அவங்க ஒரு வந்துட்டாலாம் ஒரு அதிகாரியோட மனைவி என்ன எங்கே நிற்கிங்க அப்படின்னு இல்லை பாத்ரூம் போகிறதுக்கு எதுவும் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அப்படி திருப்பிட்டாலாம். சாதுரியமாக பேசி அப்படியே தப்பிச்சிட்டாங்க. அப்படி நிறைய தகவல்களை அப்படியே அனுப்ப வைக்க அப்படியே இருந்துகிட்டே இருந்துட்டாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லணும்னு ஒரு பையன் பாட்டே தெரியாதான், அந்த பையனை நல்லா பாட வச்சுட்டாங்க. பாட்டுனா என்னென்னு தெரியாத அவனை வந்து பாட வச்சு இப்படி நிறைய நல்ல நல்ல விஷயமும் செஞ்சுருக்காங்க. அப்போ வந்து இவங்க மாமனார் இருக்காங்களா, இவரோட மாமனாருக்கு வந்து அதிகாரியாக இருந்திருக்காருங்களா. அப்போ வந்து அவர் என்ன பேசுறாரு என்ன யாரு அப்படிங்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரூ மாதிரி வச்சு இந்த டேபிள் கீழே வச்சு இப்படி வச்சு கேட்கும்போது அவருக்கு ஒன்றுமே கேட்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஃபைல்லாம் இங்கே இருக்குது நீ பார்த்துக்கோ அப்படின்னு சாவி கொடுத்துருக்காரு. இந்த சாவியை கொடுக்குற மாதிரி பூட்டுற மாதிரி பூட்டிட்டு அந்த சாவியை சோப்பில் வச்சு அந்த சாவியை அளவெடுத்து அதை கொண்டு இந்த உங்கள் ரகசிய உளவு பறையன்னு ஒன்று உண்டுலாம், ரெண்டாவது அதுக்குன்னு ஒரு சாவியை தயார் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு திரும்ப அவங்களாம் இல்லாத நேரம் அந்த சாவியை போட்டு திறந்து அந்த ஃபைல்கள் என்ன முக்கியம் தகவல் என்ன இருக்குது என்ன யாது அப்படியே தகவல் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாத்ரூம்லேயும் டக்குன்னு செய்யணும். ஒரு கண்ணி அமைக்கணும்னு செய்யணும்லாம் நிறைய அங்கங்கே ஒயர்கள்லாம் வச்சுப்பாங்க மறைச்சி அப்படியே அதை தகவல் அனுப்புற அப்படியே பண்ணிகிட்டே இருந்துட்டான். அப்போது இவங்க வீட்டில் வந்து வேலை பார்க்குற அப்துல்லா அப்படிங்கிறவங்களுக்கு லைட்டாக டவுட் வந்துட்டு என்ன பண்ணிட்டான், ஒரு ஃபைல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க. அப்துல்லா வந்து ஒரு ஃபைல் எடுக்கணும்னு வந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த ரூமில் இவா நிற்கிறத வந்து வேலைக்காரன் பார்த்துட்டான். என்ன இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்து கண்டுபிடிச்சிட்டு இந்த தகவல் அனுப்புறதுல ஒரு குறியீடு மாதிரி இருக்குமா அதை தூக்கிட்டு ஓடுதானா, நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னோன்னே இவா முன்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கான். சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு ஓடணும்னு இவளுக்கு வேறு வழி தெரியல. அப்துல்லாங்கிறது வந்து இவங்க குடும்பத்தில் விசுவாசமாக வேலை பார்க்குற ஒரு ஆள், ஒரு இஸ்லாமியர் தான். நின்றுனோடனே அவர் நிற்க முடியாதுன்னு இந்த ட்ராக்லாம் இருக்குன்னா ட்ராக் வண்டி ஓட்டுறது அப்படி இருக்குன்னா அது அங்கே நின்றுட்டு உடனே அது மேலே ஏறி சாவி எடுத்து வேகமாக அந்த ட்ராக்கை ஓட்டி என்ன பண்ணியிருக்கா அப்துல்லாவை ஏற்றி கொலை பண்ணிட்டான். எதனால் அந்த கொலை பண்ணும்போது சொல்லுதா அப்துல்லா என்னை மன்னிச்சிடு, எனக்கு வந்து என் நாடு தான் முக்கியம், ஆனால் நீ எந்த குத்தமும் செய்யாதவே, நீ இப்போ இந்த ரகசியங்களை வெளியே சொல்லிட்டா மேற்கொண்டு இந்த நாட்டை என்னால் காப்பாற்ற முடியாது, என்னை தயவுசெய்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ராக் ஓட்டி கொண்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரே அழுவல் தான். அவள் மனசு கஷ்டமாகவும் இருக்குது. என்ன பண்ண நாடா உயிரா அப்படின்னு பார்த்தா நிறைய உயிரை காப்பாற்றணும்லாம், ஆனாலும் அந்த வழி அவளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. அதை வந்து இப்படி வீட்டில் உள்ளவங்க சின்ன டவுட்டாக வந்துட்டு
அப்புறம் வந்து இப்படி தகவல் அனுப்பிட்டே இருக்கணும். அப்போ மாமனார் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் சொல்லுமே, பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ரகசியமாக அப்படி ஒட்டு கேட்கும்போது தெரியுது, இந்த இந்தியாவில் வந்து இந்த கப்பல் எதை தாக்க போகிறாங்க, இந்த ஐஎன்எஸ் இருக்கலாம் கப்பலை வந்து அடிக்க போகிறாங்க அப்படின்னு பேச்சு வருது அப்படின்னு வந்தோடனே இவருக்கு ஒரு மாதிரி பட்டினாயிட்டு எத்தனை பேர் உயிர் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தகவல் வேற ஒன்றும் பார்க்கணுன்னு அனுப்பிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கணவர் வந்து என்ன செய்கிற செக்மெண்ட் என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ஒன்றும் இல்லை படப்படன்னு தகவல் அனுப்பிட்டு அந்த கதவை திறந்து என்னன்னு அப்போ லைட்டாக அவன் டவுட் வந்துச்சு, என்ன விஷயம் என்ன சொல்லி டவுட் வந்துச்சு. அதுக்குள்ளே வந்து இந்த இராணுவத்து அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து ஏதோ மாட்ட போகிறா அப்படிங்கிற செய்தியும் அவங்களுக்கு கிடச்சிட்டு மாட்ட போகிறாங்கிற செய்தியும் அனுப்பி வச்சுட்டா. உடனே இராணுவ அதிகாரிகள் எல்லாம் உள்ளே ரவுண்ட் அப் பண்ணி நம்மளை யாரும் செக்மெண்ட்டை வந்து வெளியில் கூட்டு வந்துட்டாங்க. இராணுவ அதிகாரிகள் ஒரு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, செக்மெண்ட் கணவர் இருக்காங்களோ அவங்களையும் சுட்டு கொண்டுட்டாங்க. அப்போ இவர் கண்ணு முன்னாடியே அவங்களையும் சுட்டு கொண்டுட்டாங்க. அப்போ அதுவும் இவருக்கு ஒரு வழியாக தான் இருக்குது, நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம கணவரை கொண்டுட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நாடா கணவர் பிள்ளையா, அப்போ வந்து நம்ம பயிற்சி கொடுத்துருப்பாங்கல்ல, அப்போ நாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்தியாவுக்கு வந்துட்டா. அப்போ இந்தியாவுக்கு வந்தோடனே இவ ஒரு பையனை லவ் பண்ணாங்க அப்படின்னு அவன் சொல்லியிருக்கா, நான் வந்து உன்னைய ஏற்றுக்கிறேன், உன்னைய கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்போ இந்தியாவுக்கு வரும்போது இவ குழந்தை உண்டாயிருக்கா. யாரும் ஒரு பாகிஸ்தான கல்யாணம் முடிச்சாலாம் குழந்தை உண்டாயிருக்கா. அப்போ வந்து அவள் இல்லை நான் வந்து வேறு எந்த கல்யாணமும் முடிக்க விருப்பப்படலை அப்படின்னு சொன்னோன்னே என்னோட குழந்தைய வேணால் உனக்கு பொறுப்பில் தார அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணம் இருக்காங்க அப்படின்னு அவர் வந்து முறைப்படி வந்து தத்து எடுத்துக்கிட்டாராம். யார செக்மெண்ட்கான குழந்தை இருக்கலாம், அவங்க முறைப்படி தத்து எடுத்து அந்த குழந்தைய வளர்க்குறாரு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்த அப்துல்லா இருக்காங்களா, அப்துல்லா கொண்டுட்டமே அப்படிங்கிற மனவழி அதிகமாக இருந்துச்சு. அவங்க குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பஞ்சாபி குடும்பம், அந்த குடும்பத்துக்கு அவங்க போய் அவங்களுக்கு உழைச்சி அவங்க குடும்பத்தை பார்க்குறது பராமரிக்கிறது அப்படியே பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இந்த கதையை படிச்சுட்டு நம்ம மன்மோகன் சிங் பிரதமர் இருக்காருல்ல, அவர் வந்து இவரை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக, யாரும் செக்மெண்ட் இவ்வளோ ஒரு பெண்ணு இருந்திருக்காங்களா, அவங்க பார்க்கணும், நான் அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும், விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து தடுத்துட்டாங்க. இல்லை என்னோட சேவையை நான் செஞ்சேன், எனக்கு பாராட்டு கூட விருது கூட எதுவுமே தேவையில்லை, நான் அமைதியான முறையில் என்னோட வாழ்க்கை போகணும் அப்படின்னு கடைசிக்கான இவங்க எப்படின்னா ஆன்மீகத்துக்குள்ள இந்த கொலை பண்ணிட்டோம் வச்சுட்டோம் அந்த மனசு நீங்கிறதுக்காண்டி ஆன்மீகத்தில் போய் இவங்க அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல, பணக்காரங்க தான் யாருக்குமே அவங்க சொத்துக்களை பூரா ஏழைகளுக்கு எழுதி வச்சுக்கணும். சொத்துக்களை பூரா ஏழைகளுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க குழந்தை வந்து யார் வருது அபினவித்த வளர்தான் அந்த பையன் தான் வந்து ராணுவ வீரனா வரலாம், யார் இந்திய ராணுவ வீரனா வளர்க்கப்படலாம். அவன் தான் இவங்க கிட்ட சொல்லுதான், அவங்க அம்மா கதையை சொன்னோடனே அவர் போய் அம்மாவை தேடி அந்த கதையை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் 8 வருஷம் போராடி இந்த கதையை எழுதிட்டாங்க. அப்போ வந்து எவ்வளோ பெரிய ஒரு தைரியமான ஒரு பொண்ணு, அந்த திக்குன்னு தானே வாழ்ந்துருக்காங்க. வாழ்ந்த அந்த நாட்டுக்காண்டி இவங்க கொடுத்த ஒரு தகவல்னால தான் பெரிய உயிர்கள் நிறைய பேர் இந்த கப்பலை அழிக்காமல் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அதனால செக்மெண்ட்ஸான பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? வணக்கம்.